ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் மூவி கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு இது கேட்குதுங்களா? சத்தம். ஆமாங்க, சத்தம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சத்தம் மோசமான பேயாக வந்து பழி வாங்க போகுது. எப்படி ஈரம் படத்தில் வாட்டரை யூஸ் பண்ணி பேய் பழி வாங்குச்சோ அந்த மாதிரி தாங்க. ஆமாங்க, ஈரம் குற்றம் 23 போல படம் எடுத்த டைரக்டர் அறிவழகன் எடுத்த படம் தாங்க சத்தம். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அவந்திகா என்ற பொண்ணு காலேஜ் மொட்டை மாடியில் நிற்கிறப்ப ஒரு சத்தம் கேட்குது. திடீர்னு அவ கீழே விழுந்துடுறா. நெக்ஸ்ட் செகண்ட் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா அது கனவு. பட் அது கனவு மட்டும் இல்லை, அடுத்த 5 நிமிஷத்துல வேற பொண்ணு அந்த மாதிரி கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இந்த மாதிரி காலேஜ் காம்பவுண்டில் இது செகண்ட் டே இந்தமாரி அமானுஷங்கள் நடக்குதுன்னு காலேஜ் போர்டு மீட்டிங் வச்சு ரூபன்ற பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரை வர வைக்கிறாங்க. ரூபன் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவந்திகா கண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் தெரியுது, இந்த சத்தம் என்ன, வேற யாரெல்லாம் பலியாக்க போறா, இதெல்லாம் பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ரூபன் இந்த மர்மங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதான் இந்த மூவியோட ஒன்லைனர். இப்போ இந்த மூவியோட ரிவ்யூக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. பட் செகண்ட் ஹாஃபு பேக் ஸ்டோரி அந்தளவு அக்செப்டிங்காக இல்லை. கிளைமேக்ஸ் ஆவரேஜ் தான். ஓவரால் மூவி வந்து சூப்பர் தான். ஒன் டைம் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இப்போ இந்த மூவி அமேசான் பிரைமில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படிக்கு மூவி கமெண்ட்ரி இந்த சேனலை லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.